ஓம் சாந்தி. 4/10/2025 காலை முரளி பாப் தாதா மதுபன். இனிமையான குழந்தைகளே, சிறந்ததிலும் சிறந்தவர்களாக ஆவதற்காக ஸ்வயம் பகவான் உங்களுக்கு சிறந்த வழியை அளித்து கொண்டு இருக்கின்றார். அதன் மூலம் நீங்கள் நரகவாசியிலிருந்து ஸ்வர்கவாசியாக ஆகிவிடுவீர்கள். கேள்வி: தேவதையாக ஆகக்கூடிய குழந்தைகள் விசேஷமாக எந்த விஷயங்களில் கவனம் வைக்க வேண்டும்? பதில்: ஒரு பொழுதும் எந்த விஷயத்திலும் கோபப்படக்கூடாது. முகத்தை பிணம் போல ஆக்கக்கூடாது. யாருக்குமே துக்கம் கொடுக்கக்கூடாது. தேவதையாக ஆக வேண்டும் என்றால் வாயிலிருந்து எப்பொழுதும் மலர்கள் வெளிப்பட வேண்டும். முள் அல்லது கற்களை வெளிப்படுத்துகிறார்கள் என்றால் கல்லாகவே இருந்து விடுவார்கள். மிகவும் நல்ல குணங்களை தாரணை செய்ய வேண்டும். இங்கேயே சர்வகுண சம்பன்னமாக ஆக வேண்டும். தண்டனை வாங்கினீர்கள் என்றால் பிறகு நல்ல பதவி கிடைக்காது. ஓம் சாந்தி. புதிய விஸ்வம், அதாவது புது உலகத்திற்கு அதிபதியாக ஆகக்கூடிய ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தை வந்து புரிய வைக்கின்றார். தந்தை எல்லையில்லாத ஆஸ்தியை அளிக்க வந்துள்ளார் என்பதை தந்தை புரிந்துள்ளார். நாம் தகுதியுடையவர்களாக இருக்கவில்லை. பிரபுவே, நான் லாயக்கு இல்லை, அதாவது என்னிடம் எந்த தகுதியும் இல்லை, என்னை தகுதியுடையவர்களாக ஆக்குங்கள் என்று மனிதர்கள் கூறுகின்றார்கள். நீங்கள் மனிதர்களாக இருக்கின்றீர்கள். இந்த தேவதைகள் கூட மனிதர்கள்தான். ஆனால் இவர்களுக்குள் தெய்வீக குணங்கள் இருக்கின்றன என்று சிவ தந்தை குழந்தைகளுக்கு புரிய வைக்கின்றார். இவர்களுக்கு உண்மையிலும் உண்மையான மனிதர்கள் என்று கூறுவார்கள். மனிதர்களுக்குள் அசுர குணங்கள் இருக்கும் பொழுது அவர்களை மனித அபிமானம் அற்றவர், மனித தன்மை அற்றவர் என்று கூறப்படுகின்றது. நடத்தை, சிலரோட நடத்தை மிருகங்களைப் போல ஆகிவிடுகின்றது. தெய்வீக குணங்கள் இல்லை, எனவே அதற்கு அசுர குணம் என்று கூறப்படுகின்றது. இப்பொழுது மீண்டும் சிவ தந்தை வந்து உங்களை சிறந்த தேவதைகளாக ஆக்குகின்றார். உண்மையான கண்டத்தில் வசிக்கக்கூடிய உண்மையிலும் உண்மையான மனிதர்கள் இந்த லக்ஷ்மி நாராயண் ஆவார்கள். அவர்களுக்கு பிறகு தேவதை என்று கூறப்படுகின்றது. இவர்களிடம் தெய்வீக குணங்கள் இருக்கின்றன. ஹே பதித பாவனரே, வாருங்கள் என்று பாடவும் செய்கின்றார்கள். ஆனால் பாவன ராஜாக்கள் எப்படி இருப்பார்கள்? பிறகு பதித ராஜாக்களாக எப்படி ஆகின்றார்கள் என்ற இந்த இரகசியத்தை யாருமே அறியாமல் உள்ளார்கள். அது பக்தி மார்க்கமாகும். ஞானத்தையோ வேறு யாரும் அறியாமலே இருக்கின்றார்கள். குழந்தைகளாகிய உங்களுக்கு சிவ தந்தை புரிய வைக்கின்றார். மேலும் அதுபோல ஆக்கவும் செய்கின்றார். காரியங்கள் இந்த தேவதைகள் சத்தியுகத்தில் கூட செய்கின்றார்கள். சத்தியுகத்தில் கூட தேவதைகள் வேலை செய்வாங்க தானே. அங்கேயும் செய்கிறாங்க, இங்கேயும் செய்கிறாங்க. ஆனால் என்ன வித்தியாசம்? அவர்கள் தெய்வீக குணங்களை தன்னுடைய செயல் மூலமாக வெளிப்படுத்துகின்றார்கள். பார்க்குறது, பேசுறது, இதெல்லாம் கூட ஒரு செயல் தானே. அப்போ அந்த பார்வையில் வார்த்தைகளில் தெய்வீக குணங்கள் வெளிப்படுகின்றன.
இங்க பதீதமா இருக்கக்கூடிய காரணத்தினால அசுர குணங்கள் வெளிப்படுகின்றது. சொல்றாங்களே ராட்சசி மாதிரி பேசுறாங்க அப்படின்னு சொல்றாங்க. ஆனா சத்தியுகத்துல பேசுறவங்க எப்படி இருப்பாங்க? தேவதை போல பேசுவாங்க. அன்பு, பணிவு, இனிமைத்தன்மை இதெல்லாம் வார்த்தைகள்ல வெளிப்பட்டா அவங்க தேவதைகள். கோபம், வெறுப்பு, ஆவேசம் இந்த மாதிரி வார்த்தைகள், மற்றவங்களுக்கு துக்கம் கொடுக்குற வார்த்தைகள் இப்படிலாம் பேசுனா இது அசுர குணங்கள். ரெண்டுமே மனுஷங்க தான். தேவதைகளும் மனித உருவத்துல தான் இருக்கிறாங்க. இன்றைய மனிதர்களும் மனித உருவத்துல தான் இருக்காங்க. ஆனா அவங்க பேசுறது தெய்வீக குணங்கள், இவங்க பேசுறது அசுர குணங்கள். இதுக்கு முக்கியமான காரணம் ஆத்மா தூய்மையாக இருந்ததுனால, ஆத்மா உணர்வுல இருந்ததுனால அவர்கள் தேவதைகள் தெய்வீக குணங்களை வெளிப்படுத்தினார்கள். இன்றைய மனிதர்கள் தூய்மை இழந்ததுனால, பாடி கான்ஷியஸ்ல தேக உணர்வுல இருப்பதனால அசுர குணங்களை வெளிப்படுத்துகின்றார்கள். இந்த தேவதைகள் சத்தியுகத்துல நல்லா தான் இருந்தாங்க. ஆனா தூய்மையற்ற செயல்கள் அவங்க செய்யவே மாட்டாங்க. அவர்களிடம் தெய்வீக குணங்கள் மட்டுமே இருந்தன. சீச்சி செயல்களை செய்யாதவர்கள்தான் ஸ்வர்கவாசி ஆகின்றார்கள். நரகவாசிகள் மூலமாக மாயை சீச்சியான இழிந்த செயல்களை செய்ய வைக்கின்றது. தவறான செயல்களை செய்கின்றார்கள் கலியுகத்துல. இப்பொழுது சிவ தந்தை பகவானே சிறந்த செயல்களை எப்படி செய்வது என்று கற்றுத் தருகின்றார். எது சிரேஷ்டமான செயல் அதை பாபா சொல்லிக் கொடுக்கிறாரு. மேலும் இது போன்ற இழிவான செயல்களை செய்யாதீர்கள் என்று சிறந்த வழியை அளிக்கின்றார். சிறந்ததிலும் சிறந்தவர்களாக, உயர்ந்ததிலும் உயர்ந்தவர்களாக ஆகுவதற்காக மிக சிறந்த வழியை இறைவனே அளிக்கின்றார். தேவதைகள் சிறந்தவர்கள் ஆவார்கள் அல்லவா? அவர்கள் இருப்பதும் புது உலகமான ஸ்வர்க்கத்தில்தான். இதுவும் உங்களில் வரிசை கிரமமாக முயற்சிக்கு ஏற்ப அறிந்துள்ளீர்கள். எனவே மாலை கூட எப்படி இருக்கு? வரிசை கிரமமாகத்தான் இருக்கின்றது. இதில் முதல் மாலை என்னன்னா 8 மணிகளை உடையது. அதோட சிவபாபா ஆட் பண்ணிக்கோங்க, நவரத்ன மாலை அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ ஃபஸ்ட்டு கிரேடு 8 பேர் அஷ்டரத்தினங்கள். அடுத்து செகண்ட் கிரேடு 108 மணி மாலை ஆகும். அதன் பிறகு தேர்டு கிரேடில் தான் 16,108 மணிகள் இருக்கின்றன. இத்தனை கோடி மனிதர்களில் 16,108 வர்றதே ரொம்ப பெரிய விஷயம். இது சாதாரண விஷயம் கிடையாது. 850 கோடி மனிதர்களில் 16,108 சாதாரண விஷயம் கிடையாது. அதில் 108 8லலாம் வர்றது ரொம்ப சிரேஷ்டம். இப்போ 850 கோடியில் 16,108ன்னு வச்சுக்கோங்களேன். இது பார்த்திங்கன்னா ஒரு 1/4% கூட கிடையாதுல்ல. தந்தை குழந்தைகளை எவ்வளோ உயர்ந்தவர்களாக மாற்றுறாரு, இவ்வளோ ஹையஸ்டாக நம்மளை மாற்றுறாரு. எந்த ஒரு விகர்மமும் இனி செய்யக்கூடாது. இவ்வளோ நாள் நம்ம எப்படி இருந்தாலும் ஓகே, எல்லாத்தையும் மன்னிச்சுட்டு தான் தன்னுடைய குழந்தையாக்கி கொண்டார். இனி நாம் எந்த தவறான செயலையும் செய்யக்கூடாது என்று தினமும் குழந்தைகளுக்கு சிவ தந்தை புரிய வைத்து கொண்டே இருக்கின்றார். உங்களுக்கு அப்பேற்பட்ட தந்தை கிடைத்துள்ளார் என்றால் மிகுந்த குஷி என்பது இருக்க வேண்டும். நம்மை எல்லையில்லாத தந்தை தத்து எடுத்து இருக்கின்றார் என்பதை நீங்கள் புரிந்துள்ளீர்கள். நாம் அவருக்கு சொந்தமானவர்களாக ஆகியுள்ளோம். சிவ தந்தை ஸ்வர்க்கத்தின் படைப்பவர் ஆவார்.
எனவே அப்பேற்பட்ட சொர்க்கத்திற்கு அதிபதி ஆக்குவதற்கு தகுதியுடையவர்களாக சர்வகுண சம்பன்ன தேவதைகளாக நம்மை மாற்றவும் செய்கின்றார். இந்த லக்ஷ்மி நாராயண் சர்வகுண சம்பன்னமான தேவதைகள் ஆவார்கள். இவர்களுடைய தகுதிக்கு தான் அவ்வளோ மகிமை செய்யப்படுகின்றது. பிறகு 84 பிறவிகளை எடுத்து லாயக்கு இல்லாதவர்களாக ஆகிவிடுகின்றார்கள். ஒரு பிறவி கூட கீழே இறங்கினார்கள் என்றால் சிறியதாக கலை குறைந்து விடுகின்றது. பேட்டரி கூட 0.0001% குறையும். சரிங்களா? ஒரு பர்த் முடிச்சதுக்கப்புறம் ரொம்ப ஸ்லோவாக தான் சத்தியுகம் திரேதாயுகத்தில் பேட்டரி குறையும். துவாபரயுகத்தில் கொஞ்சம் 1 2 அப்படி குறைஞ்சிக்கிட்டே வரும். கலியுகத்துலேயும் குறையுது. கலியுக எண்டில் தான் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக பேட்டரி டிஸ்சார்ஜ் ஆச்சு. இது போல் மெல்ல மெல்ல குறைந்து கொண்டே செல்கின்றது. ராவண ராஜ்யத்தில் மிக வேகமாக கலைகள் குறைகின்றன. கிரகணம் பிடித்து விடுகின்றது. கேள்விப்பட்டிருக்கீங்க தானே? சூரிய கிரகணம், சந்திர கிரகணம்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி தான் சூரிய வம்சத்தையும் சந்திர வம்சத்தையும் கிரகணம் பிடித்து கொண்டு இருக்கின்றது. எப்படி சூரியன் சந்திரனுக்கு கிரகணம் பிடிக்குது, அப்படி இல்லாமல் சந்திரன் மற்றும் நட்சத்திரங்களுக்கு கிரகணம் பிடிப்பது கிடையாது. சூரியன் சந்திரனுக்கு தான் கிரகணம் பிடிக்குமே தவிர சந்திரனுக்கும் நட்சத்திரங்களுக்கும் பிடிக்கிறது கிடையாது. எல்லாருக்கும் முழுமையாக கிரகணம் பிடித்து இருக்கின்றது. சொல்கிறாங்க பக்தி மார்க்கத்தில் ராகு சூரியனையும் சந்திரனையும் முழுங்கி அதுக்கப்புறம் வெளியில் விடுமா. அதுதான் கிரகணம் பிடிக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. அது உண்மையான அர்த்தம் சூரியனுக்கும் சந்திரனுக்கும் நடுவில் அந்த பூமியோட நிழல் விழுறதுனால அது சந்திர கிரகணம் ஏற்படுது. அது யாருக்கும் தெரியாது. அவங்க என்ன நினச்சிட்டாங்கன்னா ராகு முழுங்குது அப்படின்னு. ஆக்சுவலாக உண்மை சொல்ல போனால் ராகுன்றது 5 விகாரங்கள். இந்த 5 விகாரங்கள் சூரியனுக்கும் இருக்குது. சூரிய வம்சத்தை சார்ந்தவங்களுக்கும் சந்திர வம்சத்தை சார்ந்தவங்களுக்கும் இந்த ராகு தசை வரும் பொழுது 2 பேருக்குமே கிரகணம் பிடிக்குது. நினைவின் மூலமாகத்தான் கிரகணம் இறங்கும் என்று இப்பொழுது சிவ தந்தை கூறுகின்றார். அந்த கிரகச்சாரி அப்படின்னு சொல்லுவார். அந்த பாவம் ரொம்ப படிஞ்சிருச்சு, பாவ கரை பிடிச்சிருக்கு. இந்த கிரகணம் நம்ம தோஷம் நீக்கணும் அப்படின்னா தோஷ நிவர்த்திக்கு ஒரே வேலை கடவுளை நினைக்கணும். ஆத்மா என்று புரிந்து சிவ தந்தையை நினைக்க நினைக்க நம்மளை பிடிச்ச கிரகணம் நம்மளை விட்டு போயிடும். சரிங்களா? ஒன்று இறை நினைவு, 2வது தானம் கொடுக்கணும். பக்தி மார்க்கத்தில் இந்த ராகு தசை இருக்குது அப்படின்னா அவங்க என்ன பண்ணுவாங்க, ராகுக்கு பூஜை பண்ணுவாங்க. அதில் சிவனையும் வணங்குவாங்க, ராகுவையும் வணங்குவாங்க. அதுக்கப்புறமா மற்றவங்களுக்கு தானம் புண்ணியம் பண்ணுவாங்க. அன்னதானம், வஸ்திர தானம், அது மாதிரி. இங்கே நாம் செய்ய வேண்டியது இந்த கிரகச்சாரியிலிருந்து முழுமையாக விடுபடணும். சூரிய வம்சம் சந்திர வம்சம் இருவருமே செய்ய வேண்டியது என்னென்னா, ஒன்று சிவ பாபா நினைவில் இருக்கணும். நம்ம எதுவும் பூஜைலாம் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. பாபாவுடைய நினைவே போதும். இறை நினைவில் மூழ்கி இருக்கணும். 2வது தானம் கொடுக்கணும். என்ன தானம் அப்படின்னா விகாரங்களை தானமாக கொடுக்கணும். பாபாவை நினைக்கணும், விகாரங்களை தானமாக கொடுக்கணும். நம்மளை பிடிச்ச கிரகச்சாரி அந்த சூரிய கிரகணமும் சரி, சூரிய வம்சத்தை பிடிச்ச கிரகணமும் சரி, தோஷ நிவர்த்திக்கு இதுதான் வழி. இனி எந்த பாவமும் செய்யக்கூடாது. தேக அபிமானத்தில் வருவதே முதல் நம்பர் பாவமாகும். பாடி கான்ஷியஸில் வருது அப்படின்னா ஏற்கனவே புரிஞ்சிருச்சுல. இனிமேல் பாடி கான்ஷியஸில் நாமளும் வரக்கூடாது. பாடி கான்ஷியஸில் வரவழைக்கக்கூடிய விஷயங்களை கேட்கவோ பார்க்கவோ பேசவோ கூடாது. அப்போ நம்மளுக்கு இந்த தோஷ நிவர்த்தி சீக்கிரமாக நடக்கும். இது மிக கொடிய பாவமாகும். குழந்தைகளுக்கு இந்த ஒரு பிறவிக்காக மட்டுமே அறிவுரை கிடைக்கின்றது.
சத்தியுகத்தில் வந்து அட்வைஸ் பண்ண மாட்டார், பாடி கான்ஷியஸில் வராதிங்கன்னு சொல்கிறதுக்கு அங்கே ஆளே கிடையாது. அப்போ அந்த சம்ஸ்காரத்தை யார் இங்கே கொண்டு வராங்களோ அவங்கள மட்டும்தான் ஒரு சத்தியுகத்துக்கு அனுப்ப போகிறாரு. அப்போ நான் சத்தியுகத்தில் வரணும், சூரிய வம்சத்தில் வரணும் அப்படின்னா என்னுடைய கிரகச்சாரியிலேருந்து நான் விடுபடணும். அதுக்கு 2 வழி இருக்குது. ஒன்று சதா சிவ தந்தையை நினைக்கணும், 2வது இந்த பிறவியில் எந்த தவறும் செய்யக்கூடாது. அந்த தானம் கொடுத்துடணும். விகாரங்களை இருக்கிறதுனால தானே தவறு நடக்குது. அதனால் தன்னிடம் என்னென்னலாம் விகாரங்கள் இருக்கோ 100% அதை சிவ தந்தைக்கு தானமாக கொடுத்துடணும். தானமாக கொடுத்த பொருளை ரிட்டர்ன் வாங்கக்கூடாது. ஏனெனில் இப்பொழுது உலகமே மாறப்போகின்றது. பிறகு இப்பேற்பட்ட அறிவுரை பாபா சத்தியுகத்தில் வந்து முரளி எடுக்க போகிறாரா? கண்டிப்பாக வரமாட்டார். இருக்கும் பொழுதே அவரோட அருமை புரிஞ்சிட்டு அவர் சொல்கிறபடி நாம் நடக்கணும். சட்டவியல் ஆகியவற்றின் கல்வியோ நீங்கள் ஜென்ம ஜென்மமாக பெற்றுக்கொண்டே வந்தீர்கள். கல்வி கூடங்கள் ஆகியவை எப்பொழுதும் இருக்கவே செய்கின்றன இல்லையா? பாரிஸ்டர் படிக்கிறாங்க, மெடிக்கல் காலேஜில் படிக்கிறாங்க, இன்ஜினியரிங் காலேஜ் படிக்கிறாங்கன்னா அது இருந்துட்டு தான் இருக்குது ஏற்கனவே. ஆனால் ஒருத்தவங்களே பகவான் பகவதி ஆக்க முடியுமா? அதுக்கு ஏதாவது காலேஜ் இருக்கான்னா கண்டிப்பாக கிடையாது. அது சிவாவா தான் வந்து செய்கிறாரு. இந்த ஞானம் ஒரு முறை கிடைத்து விட்டது என்றால் அவ்வளவுதான். ஞான கடலான தந்தை கல்பத்தில் ஒரு முறை மட்டுமே பூமியில் அவதாரம் செய்கின்றார். அவர் தன்னை பற்றியும் தனது படைப்பின் முதல் இடைக்கடை பற்றியும் முழு ஞானத்தை அளிக்கின்றார். ஆத்மாக்களாகிய நீங்கள் தன்னுடைய அவரவர் பாகத்தை ஏற்று நடிப்பவர்கள் ஆவீர்கள் என்று தந்தை எவ்வளவு எளிதாக புரிய வைக்கின்றார். ஆத்மாக்கள் ஆகிய தங்களுடைய வீட்டிலிருந்து வந்து ஒவ்வொரு ஆத்மாவும் மேலேருந்து வந்தவங்க தான் அவரவருக்குன்னு கிடைக்கப்பட்ட ரோல் எடுத்து நடிச்சிட்டு இருக்கிறாங்க. அதற்கு நம்ம வீட்டிற்கு முக்தி தாமம் என்று கூறப்படுகின்றது. ஸ்வர்க்கம் என்பது ஜீவன் முக்தி ஆகும். இங்கு வாழ்க்கையே பந்தனமாக இருக்கின்றது. இந்த வார்த்தைகளை கூட சரியான முறையில் நினைவு செய்ய வேண்டும். மோட்சம் ஒரு பொழுதும் யாருக்கும் ஏற்பட போவது கிடையாது. மனிதர்கள் மோட்சம் கிடைக்க வேண்டும் அல்லது வருவது போவதிலிருந்து வெளியேறிவிட வேண்டும் என்று கூறுகின்றார்கள். பிறவா நிலை வேண்டும், பிறப்பு இறப்பு அற்ற நிலை வேண்டும்னு இவ்வளோ வருஷமாக நாம் கூட கடவுளை கேட்டிருப்போம். ஆனால் இப்போ தான் தெரியுது அப்படி ஒரு நிலையே கிடையாது. ஒன்ஸ் சைக்கிளில் வந்துட்டா என்ன பண்ண முடியாது, தப்பிக்கவே முடியாது. இது ரிப்பீட்டேஷன். சைக்கிள் மீண்டும் மீண்டும் ரிப்பீட் ஆகும். அப்போ நம்ம நடித்து தான் ஆகணும். சரிங்களா? நடிகர்களை எங்கே போய் அவர் தேடுவார்? அவரோட சூழ்நிலையும் புரிஞ்சுக்கோங்க. இப்போ யோசிச்சு பாருங்கள், ஒரு நடிகன் அப்படின்னா அவருக்கு தான் எல்லாமே தெரியும், அந்தந்த ரோல் எப்படி நடிக்கணும் அப்படின்ட்டு. இன்னொரு முக்கியமான விஷயம், ஆத்மாவை ஆக்கவும் முடியாது, அழிக்கவும் முடியாது. அப்போ நான் மோட்சம் அடைஞ்சிடுறேன் அப்படின்னா ஆத்மாவை அழிச்சிட்டேன்னு அர்த்தம் ஆகிடும். அதுக்கப்புறம் அந்த ரோலை அடுத்த சைக்கிள் ரிப்பீட் ஆகும் இல்லையா? அப்போ அந்த ரோலை யாரை வச்சு அவர் ப்ளே பண்ண வைப்பார்? ஏன்னா புதுசாக ஆத்மா உருவாக்க முடியாது. அப்போ நம்ம ரோலை நம்ம நடித்து தானே ஆகணும். நம்மளுக்கு கடவுளால் எந்த ரோல் கிடச்சிருக்கோ மனசால் ஏற்றுக்கொள்ள வேண்டும். இன்னொரு முக்கியமான விஷயம், அந்த ரோலால் எனக்கு நன்மை தான் இருக்குது. நம்ம மற்றவங்களோட கம்பேரிசன் பண்ணிவிட்டு அந்த ரோல் எனக்கு கிடச்சிருக்கலாமே, ஏன் கடவுள் இந்த ரோல் கொடுத்துருக்கிறாரு அப்படின்னு நாம் யாரோட கம்பேரிசனே பண்ண வேணாம். எந்த ரோல் கிடச்சிருக்கோ அதை பெஸ்ட்டாக ப்ளே பண்ணுங்கள். ஹீரோ ஆகலாம். ஒரு ஹீரோனா பெரிய பணக்காராக தான் பிறக்கணும், அப்படி செல்வந்தராக ராஜா மாதிரி இருந்தால் தான் ஹீரோ, அப்படி இல்லை. எந்த ரோல் கிடச்சிருக்கோ அதை பெஸ்ட்டாக ப்ளே பண்ணுறவங்க தான் உண்மையான ஹீரோ. அதனால் அக்செப்டன்ஸ் அப்படின்ற குணத்தை தாரணை செய்து இறைவனால் எனக்கு அளிக்கப்பட்ட ரோலை மனசால் ஏற்றுக்கொள்ளும் பொழுது நம்ம நல்ல முறையில் நடிக்கலாம். சந்தோஷமாக இருங்க, மற்றவங்களுக்கு குஷியை கொடுங்க, நீங்களும் துக்கப்படாதீங்க, யாருக்கும் துக்கம் கொடுக்காதீங்க. இதுதான் மெயின். அதை நாம் ஃபாலோ பண்ணாலே போதும். மற்றபடி நம்ம மற்றவங்களோட கம்பேரிசன் பண்ணி காம்படிஷன் போட்டு மனசை உடையிறதுக்கு பதிலாக என்னோடய ரோல் நான் வந்து பெஸ்ட்டாக ப்ளே பண்ணணும்,
அப்படின்னு நினைக்கணும். கண்டிப்பாக இறைவனுடைய உதவி அவசியம் கிடைக்கும். மற்றபடி மோட்சம் வேணும், எனக்கு ரோலே வேணாம் அப்படிலாம் சொல்லக்கூடாது. இது வெளியில் தப்பிக்க முடியாது, மாட்டிஹெச்சில் வெளியிலலாம் போக முடியாது. இது அனாதியான ட்ராமா, ஏற்கனவே நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. உலக சரித்திரம், பூகோளம் மிக சரியாக திரும்பவும் நடைபெறும். சத்தியுகத்தில் அதே தேவதைகள் தான் வருவார்கள். நம்ம சில மனிதர்களை பார்க்கும் பொழுது ஏற்கனவே பார்த்தா மாதிரி இருக்கும். சில இடத்துக்கு போகும்பொழுது இந்த இடத்துக்கு ஏற்கனவே வந்த மாதிரி இருக்கும். போன கல்பத்தில் வந்திருப்போம், போன கல்பத்தில் பார்த்துருப்போம். அது எமர்ஜ் ஆகுது. பிறகு இஸ்லாமியர்கள், பௌத்தியர்கள் அவங்களாம் துவாபர யுகத்தில் வருவாங்க. இந்த மனித விருட்சம் அமைந்துவிடும். இதனுடைய விதை சிவ தந்தை. ஷிவ் அப்படின்னா விதைன்னு கூட ஒரு அர்த்தம் இருக்கு. அவர் மேலே இருக்கிறாரு. தந்தை மனித சிருஷ்டியின் விதை ரூபம் ஆவார். இந்த கல்ப விருட்ச மரத்தினுடைய விதையே சிவ பரமாத்மா தான். அவர் மனித சிருஷ்டி பூலோகத்தில் இருக்கு, விதை மேலே பரந்தாமத்தில் இருக்கிறாரு. ஆனால் சத்தியுகத்தில் இந்த சிருஷ்டி எப்படி இருக்கும்னா ரொம்ப சின்னதாக இருக்கும். பாரத நாடு மட்டுமே நிலப்பரப்பு. பிறகு மெல்ல மெல்ல நிறைய விருத்தி அடைய ஆரம்பிக்கின்றது. நம்மளுக்கு துவாபரிகத்தில் என்ன ஆயிடுச்சுன்னா பூமி சாஞ்சுதில்ல 23 டிகிரி. அந்த நேரத்தில் மற்ற கண்டங்கள்லாம் வெளியில் வந்துருச்சு. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக தேவதைகள் தான் என்ன பண்ணுவாங்க, மற்ற கண்டங்களுக்கு ஒரு கொஞ்சம் சின்ன சின்னதாக வெளியில் வந்திருக்கும். அங்கெல்லாம் அவங்க போயிருப்பாங்க, பிக்னிக் ஸ்பாட் மாதிரி. அதுக்கப்புறம் அந்த பூமி சாஞ்ச உடனே என்ன ஆயிடுச்சுன்னா அந்த இடத்துல பெரிய பெரிய கண்டமாக மாறியிருக்கும். சின்ன பிளேஸு பெருசாக இருக்கும். அப்போ இந்த தேவதைகள் அங்கேயே தங்கிடுவாங்க. அவங்க தான் மற்ற ரிலீஜியனுக்கு பர்த்து கொடுத்தது. அதனால தான் பாபா சொல்லுவார், இந்த தேவதைகள் உலகத்திற்கே மூதாதையர்கள். அதனால உங்களுக்கு தான் ஒரு தாயோட அன்பு எல்லார் மேலேயும் நீங்கள் காட்டணும். எந்த ரிலீஜியனையும் நீங்கள் வெறுக்கக்கூடாது. ஏன்னா மற்ற ரிலீஜியனுக்கு பர்த்து கொடுத்ததே இந்த தேவதைகள் தான், மூதாதையர்கள். சரிங்களா? அதனால் எல்லாரையும் அரவணைச்சிட்டு போகணும் அப்படின்னு பாபா சொல்கிறாரு. இப்போ வீட்டுக்கு கிளம்புற டைமு இருக்கிற கொஞ்ச நாள் எல்லாருமே சகோதரர்களாக பார்க்கணும். அதை பார்க்க முடியாதா? உண்மையான அன்பு செலுத்த முடியாத சகோதர அன்பு செலுத்தலாம் இல்லை. எல்லாரும் மனுஷங்க தானே. மனுஷங்களாக மதிச்சாதான் அப்புறமா நம்ம தெய்வதை ஆக முடியும். பிறகு பாபா சொல்கிறாரு, தந்தை பதீதமான தூய்மையற்ற நிலையிலிருந்து தூய்மையாக நம்மை ஆக்குகின்றார். மிக குறைவானவர்களே பாபா சொல்கிற பேச்சு கேட்டு தூய்மையாக மாறுவாங்க. முதல்ல பாபாவோடைய அறிமுகமே கோடியில் ஒருத்தவங்களுக்கு தான் கிடைக்கும். அதில் ஒரு சிலர் தான் பாபா சொல்கிறத ஃபாலோ பண்ணுவாங்க. அரை கல்பம் மிகவும் குறைவாக இருப்பார்கள். அரை கல்பத்தில் எவ்வளோ விருத்தி ஆகின்றது. எனவே எல்லாவற்றையும் விட அதிகமான சம்பிரதாயம் தேவதைகளுடையது ஆகும். ஏனெனில் இவங்க தான் முதல்ல வந்தாங்க. சிருஷ்டி ஆரம்பிக்கும் பொழுது தேவதைகள் தான் பூமியில் முதல்ல வந்தாங்க. ஆனால் வெவ்வேறு தர்மங்களில் சென்று விடுகின்றார்கள். இப்போ மற்ற தர்மத்திற்கே பர்த்து கொடுத்தது இவங்க தானே. இப்போ மற்ற எல்லா கண்டத்துலேயும் தேவதைகள் இருப்பாங்க. புஷ்ப விமானம் இருக்குது, கண்டங்கள் பெருசாச்சு. துவாபரிகம் ஸ்டார்டிங்கில் புஷ்ப விமானம் இருக்கும்ல, இருக்கும் தானே. பாதி உள்ளே போனாலும் மீதி பாதி இருக்கும் தானே. அப்போ இந்த தேவதைகள்லாம் மற்ற கண்டத்துக்கு போயிருப்பாங்க தானே. பிக்னிக் ஸ்பாட் போனது விடுங்க. அடுத்து துவாபர யுகத்தில் பூமி சாஞ்சிருச்சு, பெரிய நிலப்பரப்பெல்லாம் வந்திருக்கும்ல. அவங்க இங்கே அப்போ 33 கோடி பாப்புலேஷன் இருக்கும். அப்போ மற்ற இடத்துக்கு புஷ்ப விமானத்தில் போகிறவங்க மற்ற நாட்டுக்கெலாம் போய் செட்டில்மெண்ட் ஆகிருக்கலாம்ல. நிறைய விஷயங்கள் நடந்திருக்கும் தானே. ஆக மொத்தம் நம்ம மூதாதையர்கள். அப்போ பரந்த மனசு இருக்கணும். லௌகீகத்தில் தாத்தா பாட்டி பேர பசங்களை அவ்வளோ திட்டமாட்டாங்க. அவங்க செய்கிறதெல்லாம் ரசிப்பாங்க, மன்னிச்சிடுவாங்க. பேரண்ட்ஸ் கூட திட்டுவாங்க, ஆனால் தாத்தா பாட்டி திட்ட மாட்டாங்க. சரிங்களா?
அது மாதிரி நம்ம கொஞ்சம் மனசை வந்து மூதாதையர்கள் ஆக்கிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், மற்றவங்க செய்கிற தவறுகளை கூட நம்ம மன்னிப்போம். நம்மளுக்கு ஈக்குவலாக பார்க்கும்பொழுது தான் அவங்க செய்கிறத நான் எப்படி மன்னிக்கிறது அப்படின்னு சண்டைக்கு நிற்கிறது. அண்ணன் தம்பிங்களாம் சண்டைக்கு நிற்கிறாங்க. ஆனால் தாத்தா பேரனை மன்னிக்கிறாரு. சரிங்களா? நாம் மூதாதையர்கள் அந்த ஸ்டேஜில் இருக்கும் பொழுது மன்னிப்பது ஈஸியாக இருக்கும். அதனால் மற்ற தர்மங்களை ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஏன்னா இது இறைவனின் படைப்பு. நம்ம இறைவனை அக்செப்ட் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா எல்லா ஆத்மாக்களையும் ஆஸ் இட் இஸ் அவங்க யாராக இருக்காங்க, எப்படி இருக்காங்க, அப்படியே ஏற்றுக்கொள்ள வேண்டும். இப்போ இந்த ஆதி சனாதன் தேவி தேவதா தர்மம் இருக்குல்ல, எது வந்து மூதாதையர்களோ அவங்க எல்லா ரிலீஜியன்லையும் இப்போ கன்வெர்ட் ஆகியிருக்காங்க. அவங்க அப்பாவே மறந்துட்டாங்க. ரிலீஜியன் பேர் ஞாபகம் இருக்குமா? எதுவுமே ஞாபகம் இல்லை. ஒரே ஒரு தவறோட விளையாட்டு, பாபாவை மறந்ததுனால ஏழை ஆயிட்டாங்க. மறதி ஏற்பட்டு ஒரேடியாக மறந்துட்டாங்க. பக்தி கூட முதலில் ஒரு சிவ பக்தி, சிவ வழிபாடு மட்டுமே பாரத நாட்டில் இருந்தது. ஏனென்றால் அனைவருக்கும் சத்கதி அளிப்பவர் இறைவன் ஒருவரே ஆவார். பிறகு இரண்டாவதாக மற்றவர்களுக்கும் ஏன் பக்தி செய்ய வேண்டும்? இந்த லக்ஷ்மி நாராயணனை கூட உருவாக்கியவர் யார? சிவ தந்தை தான். கிருஷ்ணர் எப்படி அமைப்பவராக இருக்க முடியும்? இது நடக்க முடியாதது ஆகும். ராஜ யோகத்தை கற்பிப்பவர் எப்படி கிருஷ்ணராக இருக்க முடியும்? அவரோ சத்தியத்தினுடைய இளவரசர் ஆவார். எவ்வளவு தவறுகளை செய்து விட்டிருக்கின்றார்கள். புதியில பதிவதே கிடையாது. என்னை நினைவு செய்யுங்கள் மற்றும் தெய்வீக குணங்களை தாரணை செய்யுங்கள் என்று இப்பொழுது சிவ தந்தை கூறுகின்றார். ஏதாவது சொத்து பற்றிய சண்டைகள் இருந்தால் அவற்றை முடித்து விடுங்கள். சண்டை செய்து செய்து உயிர் கூட பிரிந்து போய்விடும். இப்போனா சண்டை போடுறதுக்கா சங்கமயத்தில் வந்திருக்கிறோம் நம்ம? ஒன்றும் இல்லாத விஷயங்கள், இருக்கிற விஷயங்களுக்கு கூட சண்டை போட வேணாம். விட்டு கொடுத்துருங்க, விட்டு கொடுத்துருங்க. சொல்கிறாங்களே, விட்டு கொடுத்தவர் கெட்டு போவதில்லை, கெட்டு போபவர் விட்டு கொடுப்பதில்லை. அதனால் இப்போ சண்டை போடுறதுக்கு டைம் இல்லை. பாபாவை நினைக்கணும், விட்டு கொடுத்துருங்க. நம்மளுக்கு என்ன கொடுக்கணுமோ அது கடவுள் கொடுப்பாரு. அதை யாராலும் தடுக்கவும் முடியாத. இந்த பிரம்மா வியாபாரத்தை விட்டுட்டார்ல, பிஸ்னஸை விட்டுட்டார். அதுக்காக பிஸ்னஸை விட்டுறாங்கன்னு சொல்லலை. இதெல்லாம் புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம். அவர் போய் யார்கிட்டையும் சண்டை போடலை. எனக்கு வந்து பங்கு குறைவாக கிடச்சிது அப்படிலாம் போயிட்டு அவரை பார்த்துதாரு. அவங்க பிஸ்னஸ் பார்ட்னர்ஸ் இருப்பாங்க இல்லையா, அவங்ககிட்ட ஒரு அப்ராக்சிமேட்டாக ஒரு அந்த அமௌண்ட்டை வாங்கிக்கிட்டாரே தவிர அதுக்கு பதிலாக டைமண்ட்ஸாக கொடுத்துருங்க அப்படின்னு கடையை விற்றுட்டாரு. அது கணக்கெலாம் பார்த்து இவ்வளோ தான் வரணும் அப்படின்லாம் ரொம்ப ரொம்ப டீப்பாலாம் போகல. அவர் ஒரு அப்ராக்சிமேட்டாக வாங்கிட்டார். இந்த ஸ்ரீபாபாவுக்கு கொடுத்துட்டாரு. அப்படி கொடுத்து தான் யஜ்யத்தை படைச்சார். அது மாதிரி சப்போஸ் வந்து குறைவாக கிடைச்சா என்ன, நம்மளுக்கு என்ன கிடைக்கணும்னு இருக்கோ அது கண்டிப்பாக கிடைக்கும். நம்ம வேலை இப்போ வந்து நல்லா பாபாவை நினச்சி ஆத்மாவை கிளியர் பண்ணி சத்தியுகத்துக்கு வேண்டிய புண்ணிய கணக்கை சேமிக்க வேண்டும். இந்த விநாசம் மற்றும் ராஜ்யத்தின் காட்சி வந்து பிரம்மா பாபா பார்க்கும் பொழுது ரொம்ப குஷி ஏற்பட்டுச்சு அப்படின்னு அவர் சொல்கிறார் தன்னுடைய அனுபவத்தில். எனக்கு உலக அரசாட்சி கிடைக்க போகிறது அப்படின்னு எப்போ நம்பினாரோ அப்போ இந்த பிஸ்னஸை விடுறது அவருக்கு ஒரு பெரிய விஷயம் இல்லை. இன்னொரு விஷயம், பிஸ்னஸ் அவர் விட்டால் தான் யஜ்யத்தை ஆரம்பிக்க முடியும். இப்போ இருக்கிற பிகேஸு உடனே பிஸ்னஸ் விட்டணும்னு நினைக்கக்கூடாது. அன்றைக்கி நடந்த சூழ்நிலை வேறு. அவரை நம்பி தான் யஜ்யம் வந்து ஸ்டார்ட் ஆகுது. அப்போ அவரே வந்து பிஸ்னஸ் பிடிச்சி உட்கார்ந்துட்டு இருந்தால் எப்படி யஜ்யத்தை படைக்கிறது? சரிங்களா? இப்போ இருக்கிறவங்க புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, ட்ரஸ்டியாக இருங்க. உங்கள் பிஸ்னஸை நீங்களே பார்த்துக்கோங்க, உங்கள் வீட்டை நீங்களே வச்சுக்கோங்க. எங்கே இருக்கிறீங்களோ அங்கேருந்து ஆத்மானு புரிஞ்சுக்கிட்டு பாபாவை நினைக்க.
செய்யும் செயலே தொழிலே தெய்வம் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த தெய்வத்தின் நினைவிலிருந்து தொழில் பண்ணுங்க, அவ்வளோதான். இப்போ பாபா சொல்கிறார், நாராயணோட ரோல் வேறு, மற்றவங்களோட ரோல் வேறு. நம்ம அவரோட கம்பேரிசன் பண்ண வேணாம். அவரோட ரோல் வேறு, அதை அவர் பெஸ்ட்டாக ப்ளே பண்ணிட்டார். நாம் செய்ய வேண்டியது ட்ரஸ்டியாக இருக்கணும். என்னோடது எல்லாம் உன்னோடையதுன்னு மனசில் நினச்சா போதும். சரிங்களா? இப்போ பாபாகிட்ட எல்லாமே கொடுத்துட்டாரு பிரம்மா பாபா. ஆனால் அவருக்கு என்ன பசியாலே இறந்தாரு? இல்லை. சிவ பாபா உலகத்திற்கே படி இழக்கிறவர். பெத்தா குழந்தைங்கள கைவிட்டுருவாரா? நம்பிக்கை தான் வாழ்க்கை. பிரம்மா பாபா நம்பினார், நிश्चिंता இருந்தார். நிக்ஷய புத்தி, நிश्चिंत, பேஃபிகர் பாதுஷா. நம்பிக்கை இருந்ததுனால கவலை இல்லாமல் இருந்தார். அதே சமயத்தில் கவலை இல்லாத ராஜாவாக சந்தோஷமாக இருந்தார். பைசா இல்லாதவர்கள் கூட வயிற்றை எப்படியாவது நிரப்பிக்கிறாங்க தானே. இப்போ சில பேர் ஒரு லட்சம் ரூபாயை ஒரு வேளை சாப்பாட்டுக்கு செலவு பண்ணிட்டு வராங்க. ஒரு ஃபேமிலி போகுது, பெரிய 5 ஸ்டார் ஹோட்டல் மாதிரி பெரிய ஹோட்டலுக்கு போகிறாங்க. அது என்ன சாப்பிட்றாங்களோ தெரியல, 1 லட்சம் ரூபாய் காலி பண்ணிட்டு வராங்க ஒரு வேளை சாப்பாட்டில், ஒரு ஃபேமிலி. அதுவே ஒரு ஃபேமிலி கம்மியான ரூபாயில் சாப்பாடு சாப்பிட்றவங்களும் இருக்கிறாங்க தானே. மம்மா ஏதாவது எடுத்துகிட்டு வந்தாங்களா? இப்போ மம்மாவோட சூழ்நிலை என்னன்னா, அவங்க சின்ன வயசாக இருக்கும் பொழுதே அவங்க ஃபாதர் ஹார்ட் அட்டாக்கில் இறந்துட்டார். அப்போ பிஸ்னஸில் என்ன ஆயிடுச்சு, திவால் ஆயிடுச்சு. அதனால தான் அவர் இறந்தார். அப்போது யாரெல்லாம் பணம் கொடுத்துருப்பாங்களே பிஸ்னஸ்காரங்க, அவங்க எல்லாம் வீட்டை எடுத்துட்டாங்க. வீடு பொருள் எல்லாத்தையும் அவங்க எடுத்துக்கிட்டாங்க. ஒன்றுமே இல்லாமல் நின்னாங்க. அதுக்கப்புறம் தான் அவங்க கராச்சிக்கு வந்தாங்க. அவங்க என்ன கொடுக்க முடியும் பாபாவுக்கு? மம்மாவால் ஒன்றுமே கொடுக்க முடியாது. ஆனால் அவங்க வருங்கால லக்ஷ்மி ஆகிறாங்க. இன்றைய சரஸ்வதி நாளைய லக்ஷ்மி ஆகிறாங்க. மம்மாவின் பெயர் ரூபத்தை நினைவு செய்யக்கூடாது என்று சிவ தந்தை கூறுகின்றார். மம்மா எப்படிலாம் சோல் கான்ஷியஸ் பயிற்சி பண்ணாங்க, மம்மா எப்படி அந்த சைலன்ஸ் பவரை மௌனம், எண்ணங்களின் மௌனம், வேஸ்ட் தாட்ஸ் இல்லாமல் இருந்தாங்க, மம்மா எப்படி சதா சிவ பாபா நினைவில் இருந்தாங்க, இதெல்லாம் தான் நம்ம தாரணை பண்ணணுமே தவிர மம்மாவை உட்காந்து நினச்சிட்டு இருக்கக்கூடாது. நாம் நினைக்க வேண்டியது சிவ பாபாவை. மம்மாவின் பெயர் ரூபத்தை நினைவு செய்யக்கூடாது என்று சிவ தந்தை கூறுகின்றார். நான் கூட அவரை போல தாரணை செய்ய வேண்டும். நான் கூட மம்மா போல நல்லவராக ஆகி சிறந்த தெய்வீக குணங்களோடு ராஜ சிம்மாசனத்தில் உரியவராக ஆக வேண்டும். அப்படி தான் நினைக்கணுமே தவிர மம்மாவை நினைக்கக்கூடாது. சி ஃபாதர், ஃபாலோ ஃபாதர், அவ்வளோதான். அது மாதிரி சி மதர், ஃபாலோ மதர். ஆனால் சிவ பாபாவை நினைவு செய்ய வேண்டும். மம்மாவிற்கு மகிமை செய்வதால் மட்டுமே அவ்வாறு ஆகிவிடுவார்களா என்ன? தந்தையோ என் ஒருவனை மட்டுமே நினைவு செய்யுங்கள் என்று கூறுகின்றார். மம்மா யாரை நினைச்சாங்களோ அவங்கள நாமளும் நினைக்கலாம். மாஸ்டர் மம்மா ஆக முடியும். நினைவு யாத்திரையில் இருக்க வேண்டும். மம்மாவை போல ஞானம் சொல்ல வேண்டும், ஃபாலோ பண்ணணும். நீங்களும் அதுபோல மம்மா போல மகிமைக்கு தகுதி உடையவராக ஆகி காண்பித்தீர்கள் என்றால்தான் மம்மாவின் மகிமை நிரூபணம் ஆகும். வெறும் மம்மா மம்மா என்று கூறுவதால் மட்டுமே வயிறு நிரம்பாத. மம்மா அவங்க புருஷார்த்தத்தில் அவங்க அந்த பதவி அடைகிறாங்க. என்னோட புருஷார்த்தம் மட்டும்தான் என் கூட வருமே தவிர நான் மம்மா மம்மான்னு மம்மா பின்னாடி நிற்கிறதுனால நான் பெரிய ஆள் ஆகிட முடியாது. சரிங்களா? நான் என்ன செய்கிறேனோ அது என் கூட வரும். இன்னுமே வயிறு முதுகோட ஒட்டி கொண்டு போய்விடும். ஒரு சிலர் அப்படி இருக்காங்க. அந்த மாதிரி யார் பெரியவங்க இருக்காங்க அப்படின்னா அவங்க பின்னாடியே இருப்பாங்க.
அவங்களே பார்த்துட்டு இருப்பாங்க, அவங்களே நினச்சிட்டு இருப்பாங்க. கடைசியில் பார்த்தானா ஸ்ரீபாபா நினைக்க மாட்டாங்க. அப்புறம் கோட்டை விட்டுருவாங்க. சரிங்களா? இப்போ நாம் செய்ய வேண்டியது நம்மளுடைய கனெக்ஷன் ஸ்ரீபாபாட்ட இருக்கணும். வேறு யாரும் மனுஷங்க பேட்டரி டிஸ்சார்ஜ் பண்ணி விட்டுருவாங்க. மனுஷங்களை நினைக்கிறது பதிலாக கடவுளை நினைக்கணும். மம்மா மாதிரி ஆளுங்க டிஸ்சார்ஜ் பண்ண மாட்டாங்க. அவங்ககிட்டருந்து நம்ம நிறைய பாசிட்டிவிட்டி கற்றுக்கலாம். மம்மாவுடைய ஒவ்வொரு ஆக்ஷன்லேருந்து மம்மா எப்படி இருந்தாங்க அப்படி நான் இருக்கணும்னு நினைக்கணுமே தவிர மம்மாவை உட்காந்து நினச்சிட்டு இருக்கக்கூடாது. சரிங்களா? பாபா என்ன சொல்ல வரான்னு புரிஞ்சுக்கணும். ஸ்ரீபாபாவை நினைவு செஞ்சாதான் வயிறு நிரம்பும். மம்மாவை நினைச்சாலாம் வயிறு நிரம்பாத. இந்த தாதாவை நினைவு செய்தால் கூட வயிறு நிரம்பாத. பிரம்மா பாபாவுக்கே படி அளக்கிறவர் பரமேஸ்வரன் தான். மம்மாவுக்கும் படி அளக்கிறவர் பரமேஸ்வரன் தான். நாம் ஏன் பரமேஸ்வரனை நினைக்கக்கூடாது? யோசிச்சு பாருங்க. அவரை நினைச்சா மட்டும்தான் பேட்டரி சார்ஜ் ஆகும். மீதி யாரை நினைச்சாலும் பேட்டரி சார்ஜ் ஆகாது. ஏன்னா அவங்களும் ஒரு பேட்டரி தான். ஒரு பேட்டரியால் இன்னொரு பேட்டரியை சார்ஜ் பண்ண முடியாத பவர் ஹவுஸை நினைங்க, சீக்கிரமாக சார்ஜ் பண்ணிக்கலாம். நினைவு அந்த ஒரு பவர் ஹவுஸ் சிவ தந்தையை மட்டுமே செய்ய வேண்டும். அந்த ஒருவருக்குதான் நம்மை அர்ப்பணம் செய்ய வேண்டும். உடல், மனம், பொருள் ஈஸ்வர அர்ப்பணம் பண்ணணுமே தவிர நம்ம வேற மனுஷங்களுக்கு அர்ப்பணம் பண்ணியிருக்கோம். நம்ம கடவுளை நம்பி வந்தோமா, மனுஷங்களை நம்பி வந்தோமா? சேவை செய்வதற்கான வழிமுறைகளை கையாள வேண்டும். எப்பொழுதும் நம்மளுடைய வாயிலிருந்து மலர்கள் வெளிப்பட வேண்டும். இப்போ மம்மா என்ன பண்ணாங்க? தப்பே செஞ்சாலும் முள்ளு மாதிரி குத்த மாட்டாங்க, சாட்சியாக இருப்பாங்க. அதுக்கப்புறம் அவங்களுக்கு புரிய வைப்பாங்க, எப்படி செய்யணும் அப்படின்றது புரிய வைப்பாங்க. சரிங்களா? நம்ம வாயிலிருந்து முட்கள் போன்ற மற்றவங்களுக்கு துக்கம் கொடுக்கக்கூடிய வார்த்தைகள் நாம் பேசக்கூடாது. இதெல்லாம் மம்மாட்டிருந்து கற்றுக்கலாம். மற்றபடி மம்மாவை நினைக்கணும் அப்படின்னு அவசியம் இல்லை. எப்பொழுதும் வாயிலிருந்து மலர்கள் மட்டுமே வெளிப்பட வேண்டும். முட்கள் அல்லது கற்கள் வெளிப்படுகின்றன என்றால் என்ன அர்த்தம்? நம்ம வாய் திறந்தா மலர்கள் தான் வரணும். மலர்கள் அப்படின்றது நம்மளுடைய வார்த்தைகள் மற்றவங்களுக்கு சுகம் கொடுக்கக்கூடியதாக இருக்கணும், ஆறுதல் கொடுக்கக்கூடியதாக இருக்கணும். இல்லை முள் அல்லது கல் வந்தால் என்ன ஆகும்? ஏற்கனவே இந்த காலத்தில் எல்லாருடைய மனசும் கண்ணாடி மாதிரி ரொம்ப வீக்காக இருக்குது. நம்ம கல் மாதிரி பேசுகிறோன்னு வச்சுக்கோங்க. அப்போ மனம்ன்ற கண்ணாடியை போட்டு கல் என்ன ஆகிடும்? உடச்சி தூள் தூளாக ஆக்கிடும். மனசை உடைக்கிற மாதிரி வார்த்தைகளை நம்ம பேசக்கூடாது. மிகவும் நல்ல குணங்களை தாரணை செய்ய வேண்டும். இங்கேயே நீங்கள் சர்வகுண சம்பன்னமாக ஆக வேண்டும். தண்டனை வாங்கினீர்கள் என்றால் பிறகு நல்ல பதவி கிடைக்காது. இங்கு குழந்தைகள் தந்தையிடம் நேரடியாக ஞானம் கேட்பதற்காக வருகின்றார்கள். இங்கு சிவ தந்தை புது புது விஷயங்களை சொல்லி போதை ஏற்றுகின்றார். சென்டரில் போதை ஏறுது, நல்ல கிளாஸ் கேட்குறாங்க, அப்படியே ஒரு ஆன்மீக போதை, ஆன்மீக நஷா வந்துடுது. அப்புறம் வீட்டுக்கு போகிறாங்க, ஃப்ரெண்ட்ஸ் ரிலேஷன்ஸை பார்க்குறாங்க, அவ்வளோதான். ஏத்தனை போதையே உங்கள் உறவினர்களே கீழே இறக்கி விட்டுறாங்க. அதையும் பாபா பின்னாடியே வந்து பார்த்துருக்கிறார் போல். இங்கே ஏற்றி விடுறாரு குஷின்ற போதை, அங்கே போன உடனே இறக்கி விட்டுறாங்க. இங்கு நாங்கள் பாபாவின் குடும்பத்தில் வந்துள்ளோம் என்று புரிந்து கொள்கின்றீர்கள். அங்கே அசுர குடும்பம் இருக்கின்றது. எவ்வளோ சண்டை, எவ்வளோ சண்டை உலகத்தில். அங்கு சென்ற உடனேயே குப்பை குளத்தில் போய் விழுகின்றார்கள். இங்கோ நீங்கள் தந்தையை மறக்கக்கூடாது. உலகத்தில் யாருக்குமே உண்மையான அமைதி கிடைக்க முடியாது. தூய்மை, சுகம், சாந்தி மற்றும் செல்வத்தை சிவ தந்தையை தவிர வேறு யாருமே அளிக்க முடியாத. அப்படியின்றி தந்தை ஆயுஷ்மான் பவ, புத்திவான் பவ, புத்திரவான் பவ அப்படிலாம் வரம் கொடுக்குறாருன்னு வச்சுக்கோங்க. ஆயுஷ்மான் பவனா நீண்ட ஆயுளே உடையவர். புத்திரவான் பவ அப்படின்னா நீங்கள் நல்ல
குழந்தைகளோட இருங்க அப்படின்னு அர்த்தம். அந்த மாதிரி ஆசீர்வாதம் இங்கே பாபா புரியுறாரா? கிடையாது. ஆசீர்வாதத்தினால எதுவுமே கிடைக்கிறது கிடையாது. இது மனிதர்களின் தவறாக மனுஷன்னு நினைக்கிறாங்க. ஒரு சாமியாரை, ஒரு குருமாரை சாஷ்டாங்க நமஸ்காரம் பண்ணால் நம்மளுக்கு அவர் ஆசீர்வாதம் கொடுப்பாரு. இந்த ஆசீர்வாதத்தினால நம்ம ஃபேமிலி நல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறாரு. இந்த சிவபாபா சொல்கிறாரு, நான் சாமியாரெலாம் கிடையாதுங்க, நாம் சொல்கிறத படி நடங்க, கர்மாவை சரி பண்ணிக்கோங்க, ஃபேமிலி சந்தோஷமாக இருக்கும், உங்கள் கர்மாவை சரி பண்ணுங்க, தெய்வீக குணங்களை வெளிப்படுத்துங்க, யோகா பண்ணுங்க, கடவுளை நினைங்க, மற்றவங்கள நினைக்க வைங்க. நம்ம கர்மா சரி பண்ணால் நம்ம ஃபேமிலி சரியாயிடும். சந்தோஷமான ஒரு ஃபேமிலி லீட் பண்ண முடியும். சரிங்களா? மற்றபடி நான் யாருக்கும் ஆசீர்வாதம்லாம் கொடுக்க போகிறது கிடையாது. கர்மாவில் மாற்றம் கண்டிப்பாக சன்ஸ்கார பரிவர்த்தனை செய்யணும். நம்மளோட சுபாவங்களை மாற்றிக்கொள்ள வேண்டும். நல்ல குணங்களை வெளிப்படுத்த வேண்டும் கர்ம இந்திரியங்கள் மூலமாக. இப்போ தெய்வீக குணங்கள் வெளிப்பட்டுச்சு அப்படின்னா சிரேஷ்ட செயலை செய்கிறேன்னு அர்த்தம். அப்போ சிரேஷ்ட கர்மத்திற்கு பலன் அவசியம் இருக்குது. அதில் உடனடி பலன் என்ன? குஷி கிடைக்கும், சக்தி கிடைக்கும். நல்லது செய்யுங்க, கண்டிப்பாக இதெல்லாம் கிடைக்கும், நல்லா இருப்பீங்க. அதுதான் பாபா சொல்கிற ஆசீர்வாதமே தவிர காலில் விழுறது அதெல்லாம் இங்கே கிடையாது. ஆசீர்வாதத்தினால எதுவுமே கிடைக்கிறது கிடையாது. சன்னியாசிகள் கூட ஆசீர்வாதம் கொடுக்க முடியாது. ஆனால் இந்த காலத்து சன்னியாசிகள் கொடுக்குறாங்க. என்ன சொல்கிறாரு? ஆயுஷ்மான் பவ அப்படின்னு ஆசீர்வாதம் கொடுக்குறாரு. நாளைக்கு அந்த சாமியாரே சரீரம் விட்டுறாரு. யோசிச்சு பாருங்க. அவருக்கே அவரை வந்து தன்னையே தான் ஆயுஷ்மான் பவ அப்படின்னு ஒரு வரம் கொடுத்துக்கலாம்ல. ஆனால் கொடுக்க முடியலையே. ஏன்னா இது நம்ம கையில் கிடையாது. யாரை எப்போ சரீரம் விடணும், யாரை எப்போ உள்ளே என்ட்ரு ஆகணும், எல்லாமே அவர் கணக்கு. நம்ம கணக்கு இங்கே ஒன்றுமே கிடையாது. நாளைக்கு அவங்களே இறந்துடுறாங்க. இப்போ போப்பாண்டவர் வந்தார் இந்தியாவுக்கு, பிரம்மா பாபா இருக்கும் பொழுது எத்தனையோ பேர் வந்து பார்த்தாங்க. அது மாதிரி குருக்களுடைய பீடம் இருக்குது. சிறு வயதிலேயே குரு இறந்து விட்டார் அப்படின்னா மற்றொரு அந்த குரூப்பில் இருந்து வேற யாரையாவது குரு ஆக்கிடுறாங்க. சிறிய சீடரை குருவாக ஆக்கி விடுவார்கள். இங்கு பாப் தாதா மற்றவங்களுக்கு கொடுக்கக்கூடியவர். அவர் வாங்கி கொண்டு என்ன செய்வார்? தந்தை நிராகாரமானவர் ஆவார் அல்லவா? பெறுபவர் சாக்காரமானவர். இதுவும் புரிந்து கொள்ள வேண்டிய விஷயமாகும். நாம் சிவ தந்தைக்கு கொடுக்கின்றோம் என்று ஒரு பொழுதும் நினைக்கக்கூடாது. நாம் சிவ தந்தையிடமிருந்து கோடி மடங்கு பெறுகின்றோம் என்று நினைக்க வேண்டும். இப்போ ₹1 போடுறோம் நான் உண்டியலில், கோடி மடங்கு ரிட்டர்ன் சத்தியுக திரேதாயத்தில் கிடைக்க போகுது. அதனால் நான் பாபாவுக்கு கொடுத்தேன் அப்படின்னு நினைக்கக்கூடாது. நான் பாபாட்டிருந்து பல கோடி மடங்கு பெறப்போகின்றேன் அப்படின்னு நினைங்க. உங்களுக்கு கணக்கற்றவைகளை பாபா கொடுக்கின்றார். சிவ பாபாவோ வள்ளல் ஆவார். அவருக்கு நீங்கள் எப்படி கொடுப்பீர்கள்? அவரே மற்றவங்களுக்கு கொடுக்கிறாரு. நான் கொடுத்தேன் என்று நினைப்பதால் தேக அபிமானம் வந்து விடுகின்றது. நாம் சிவ தந்தையிடமிருந்து பெற்று கொண்டு இருக்கின்றோம். பாபாவிடம் ஏராளமான குழந்தைகள் வருகின்றார்கள். ஏற்கனவே வந்திருக்கிறாங்க, இப்போ வராங்க, இனிமேலும் வருவாங்க. இப்போ நிறைய குழந்தைங்க வந்தால் அக்காமடேஷன் பிரச்சனை வருது. அதுக்கு வேண்டிய அவங்க வந்து தங்குறதுக்கு ஏற்பாடு பண்ணணும் இல்லையா? அதாவது நீங்கள் உங்களுக்காக தான் கொடுக்குறீங்க. அப்போ நம்ம வந்து அக்காமடேஷனுக்கு என்ன பண்ணணும்? பில்டிங் கட்டணும். பில்டிங்க்கு பைசா யார் கொடுப்பாங்க? நம்ம வெளியிலேருந்து வாங்கிறது இல்லை. அப்போ நாம் கொடுத்து அங்கே நாமளே வந்து தங்குறோம். இதுதான் நடக்குது. சிவபாபாவுக்கு நம்ம கொடுத்தோமா? அவருக்கு கொடுக்கல. நம்ம கொடுக்கறது திருப்பி நாம தான் யூஸ் பண்ணிக்கிறோம்.
தனக்கென்று அவர் ஏதாவது ஏற்பாடு பண்ணிக்கிறாரா? முதல்ல அவருக்கு உடம்பு கிடையாது, அதனால் அவருக்கு சாப்பாட்டு பிரச்சனை இல்லை. அவருக்கு உடலே இல்லாததுனால அவருக்கு ட்ரெஸ்ஸு ப்ராப்ளமும் இல்லை, வீடோட ப்ராப்ளமும் இல்லை. நேராக பரந்தாமம் போயிடுவார், வருவார், கிளாஸ் எடுப்பார், பரந்தாமத்துக்கு போயிடுறாரு. அவருக்கு உணவு, உடை, இருப்பிடம் இந்த பிரச்சனையே கிடையாது. அப்போ அவருக்கு நம்ம என்ன கொடுக்க போகிறோம்? என்ன கொடுக்க போகிறோம்? இது 3 தானே பேசிக் நீடு. அது அவருக்கு தேவையில்லை. நாம் என்ன கொடுக்குறோம் கடவுளுக்கு? நாம் உண்டியலில் போடுறதோ, பாபாவுக்காக கொடுக்கறது, நினச்சி செய்கிறதோ எல்லாமே என்ன அப்படின்னா நம்மளுக்கு நாமளே செஞ்சுக்கிறோம். மக்கள் தொண்டே மகேசன் தொண்டு. மக்களுக்கு நம்ம பண்ணுற சேவையே மகேசனுக்கு செய்யக்கூடிய சேவையாகும். மற்றபடி அவருக்குன்னு நம்ம சேவை பண்ண முடியாதா? பாபா சொல்கிறாரு, நீங்கள் நல்லா சந்தோஷமாக இருந்தாலே அதுவே எனக்கு செய்கிற பெரிய சேவைன்னு சொல்கிறாரு. நீங்கள் நிம்மதியாக இருங்க போதும் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ தான் மற்றவங்களுக்கு சேவை பண்ண முடியும். மக்களுக்கு ராஜதானி கூட உங்களுக்கு பாபா கொடுக்குறாரு. எனவே செய்வதும் நீங்கள் தான். உங்களை என்னை விட உயர்ந்தவர்களாக நான் மாத்துறேன். சொல்கிற பேச்சு மட்டும் கேளுங்க போதும் அப்படின்றாரு. அப்பேற்பட்ட தந்தையே மெயின் சொல்கிறது என்ன நினைங்க, நினைங்க, சாட் வைங்க, பாபாவை நினைங்கன்னு சொல்கிறாருல. நம்ம நல்லதுக்கு தானே பாபா சொல்கிறாரு, அதையே மறந்து போயிடுறீங்க. அரை கல்பம் பூஜ்யக்குரியவர்களாக இருந்தீர்கள், அப்புறம் அரை கல்பம் பூஜ்யாரி ஆயிட்டீங்க. அப்போ தான் துக்கதாமத்திற்கு அதிபதியாக ஆயிட்டீங்க. துக்கதாமத்திற்கு அதிபதி பாருங்க. தந்தை எப்பொழுது சொர்க்கத்தின் ஸ்தாபனை செய்கின்றார் என்பது கூட யாருக்குமே தெரியாத. எல்லாம் கும்பகர்ணன் மாதிரி இருக்காங்க தூக்கத்தில். பாபா வந்திருக்கிறாருன்னு கூட நிறைய பேருக்கு தெரியல. இறைவன் பூமியில் அவதரித்து விட்டார். 90வது வருஷம் வரப்போகுது. இன்னும் கூட நிறைய பேருக்கு மெசேஜ் கிடைக்கல. இந்த விஷயங்களை சங்கமயுக பிராமணர்களாகிய நீங்கள் தான் அறிந்துள்ளீர்கள். பாபா எவ்வளோ நல்ல முறையில் புரிய வைக்கின்றார். பிறகும் புத்தியில் வருவதே கிடையாது. எப்படி பாபா புரிய வைக்கின்றாரோ அதே போல யுக்தியோட புரிய வைக்க வேண்டும். முயற்சி செய்து இது போல சிறந்தவர் ஆக வேண்டும். தந்தை குழந்தைகளுக்கு புரிய வைக்கின்றார். குழந்தைகளிடம் மிகவும் நல்ல தெய்வீக குணங்கள் இருக்க வேண்டும். எந்த விஷயத்திலும் கோபித்து கொள்ளக்கூடாது. முகத்தை பிணம் போல வச்சுக்க கூடாது. ஆக்சுவலாக பணமே சவகால வந்துடுது. இறந்ததுக்கப்புறம் ஃபேஸே மாறிடுது. இறந்து போனவங்க ஃபேஸே மாறிடுது, சவக்கலை வருதுன்னு சொல்கிறாங்க. ஆனால் உயிரோடு இருக்கிற மனுஷங்க பணம் மாதிரி வச்சுக்கிறாங்க. அப்படி என்ன? அதுவும் பாபா குழந்தைங்க எப்படி இருக்கணும்? எப்படி இருக்கணும்? தேவதை போல இருக்கணும்னு எதிர்பார்க்குறாரு. பணம் மாதிரி ஃபேஸை வைக்காதீங்க. அப்பேற்பட்ட எந்த ஒரு காரியத்தையும் இப்பொழுது செய்யாதீர்கள். பணம் மாதிரி ஃபேஸ் ஏன் மாறுது தெரியுமா? தப்பு செய்கிறாங்க. தப்பு செஞ்சால் மனசாட்சி உறுத்துதில்ல, அப்போ தான் அந்த பணம் ஃபேஸ் வருது. புரியுதுங்களா? ஏன் தப்பு செய்யணும்? ஏன் நல்லது செய்யுங்க, நல்லா இருப்பீங்க. சண்டிகா தேவிக்கு கூட விழா நடக்கின்றது. சண்டித்தனம் பண்ணுறவங்க, நீ என்ன சொல்கிறது நான் என்ன கேட்குறது அப்படின்ற சண்டிகா தேவி கூட திருவிழாவே நடக்குது. இதெல்லாம் பண்ண வைக்கிறது யார்? இப்போ பாருங்கள், நவராத்திரியில் பாரத நாடு ஃபுல்லாக தேவிகளுக்கு தான் பூஜா நடக்குது. சிவராத்திரி ஒரு நாள், ஆனால் நவராத்திரி 9 நாள் தேவிகளுக்கு. யார் தந்தையின் வழிப்படி நடக்கின்றார்களோ அவங்களுக்கு பூஜா நடக்குது. சரி, அது சிவபாபா அவருடைய கமால். ஓகே, யார் நீ என்ன சொல்கிறது நான் என்ன கேட்குறது? முதல்ல முரளியே கேட்குறது இல்லை. சில பேர் கேட்டாலும் தாரணை பண்ணுறது இல்லை. பிடிவாதம், சண்டித்தனம். அவங்களுக்கு கூட சண்டிகா தேவின்ற ரூபத்தில் பூஜா நடக்குது. அவங்களுக்கும் சிலை இருக்குது, கோவில் இருக்குது. இப்போ கடவுள் எவ்வளோ கிரேட்டு பாருங்கள். அவரோட மனசு எவ்வளோ பரந்த மனசு. சொல்கிற பேச்சு கேட்காதவங்களுக்கு கூட கோவில் தராருன்னா அவர் என்ன சாதாரண ஆள? யோசிச்சு பாருங்க. அவங்க
பாபா சொல்கிறாரு, சொல்கிற பேச்சு கேட்கறது இல்லைன்னா துக்கம் கொடுக்காதீங்கன்னு சொல்கிறாரு. பாபா குழந்தைங்க தான், கண்டிப்பாக துக்கம் கொடுப்பாங்க. துக்கம் கொடுக்கலன்னா சாப்பாடு ஜீரணமாகாது, சரிங்களா? படுத்தா தூக்கம் வராது, யாருக்காவது ஏதாவது ஒரு டிஸ்டர்ப் பண்ணலைன்னா நிம்மதியே இருக்காது. இதுதான் சண்டித்தனம் பண்ணுறது. பாபா எதை செய்யக்கூடாதுன்னு அதை செய்வாங்க. சரி, அவங்களுக்கு போனால் போகுது, அவங்களுக்கு ஒரு கோவில் தராரு. ஆனால் ஒரு விஷயம் தெரியுமா, அந்த கோவில் ரெகுலர் பூஜா நடக்காது. இது வருஷத்துக்கு ஒரு முறை கோவில் திறப்பாங்க. திருவிழா கோலாகலமாக நடக்குது. ஆனால் எல்லையம்மன் இருக்கும், பச்சையம்மன், ஒரு கோவில் மூடிய வச்சுருப்பாங்க. என்ன சண்டித்தனம் பண்ணாங்கல்ல, அதனால் அவங்க துக்கம் கொடுக்காதீங்கன்னா கொடுத்துருப்பாங்க. அவங்களுக்கு வருஷத்துக்கு ஒரு நாள் பூஜை நடக்குது. ஏன் பாபா வந்து இப்படிப்பட்ட பிகேஸ்லாம் இருக்கிறாங்க, ஏன் பாபா ஒன்றுமே சொல்ல மாட்டேங்கிறாருன்னா, அவர் என்ன சொல்ல போகிறாரு? யார் யார் என்னென்ன முயற்சி பண்ணுறாங்களோ, யார் யார் எப்படி செயல்கள் புரிகின்றார்களோ அந்த மாதிரி ஒரு கோவிலை கொடுத்துட போகிறாரு. சத்தியுகம் இல்லாட்டி திரைத்தாயுகம் ஏதோ ஒரு பதவியை கொடுத்துட போகிறாரு. அவருக்கு எதை பற்றி கவலை கிடையாது. அவர் சதா எப்படி இருக்கிறாரு? சத்து சித்து ஆனந்த சுரூபமாக இருப்பார். கவலைப்பட வேண்டியது நாம தான். நாம் ஒழுங்காக புருஷார்த்தம் பண்ணலைன்னா ஒழுங்கான கோவில் கிடைக்காது, ஒழுங்கான பதவி கிடைக்காது, சத்தியுகத்திலே வர முடியாது. அதனால நாம் செய்கிற புருஷார்த்தம் நம்மளுடைய பதவிக்கு ஆதாரமாக இருக்குது. மனிதர்கள் அஞ்ஞானியாக இருக்கிறாங்க, பொருள் புரிந்து கொள்கின்றார்களா? என்னதான் சொல்ல வராருன்னு புரியுதா? யாரிடமும் புரிஞ்சுக்கிறதுக்கு கூட ஒரு சக்தி வேணும், அது இல்லை. அண்டர்ஸ்டாண்டிங் பவர்னு பேர். சர்வசக்திகள் அது ஒன்று. அது புரிஞ்சா என்ன பண்ணுவாங்க? இப்போ நாம் நல்லா இருக்கணும்னா பாபா சொல்கிற நல்லது தானே சொல்கிறாரு. அதனால் அவர் சொல்கிறது அப்படியே நம்ம கேட்கணும் தானே. அவங்களும் உள்ளுக்குள்ளே பாபா சொல்கிற பேச்சு கேட்கலன்னா காலியாக இருப்பாங்க. அவங்க ஆத்மாக்கு சக்தியே இருக்காது. வெளியில் ஷோ பண்ணால் கூட உள்ளுக்குள்ளே பவர் இருக்காது. நீங்கள் பாபாவை நல்ல முறையில் நினைவு செய்கின்றீர்கள். எனவே தந்தை மூலமாக உங்களுக்கு ஆத்மா பலம் கிடைக்கின்றது, யோக சக்தி கிடைக்குது. இதை விட வேற என்ன வேணும்? பேட்டரி சார்ஜ் ஆகுது அந்த ஆத்மா பலத்தின் மூலமாக. ஆனால் இங்கே இருக்கும் பொழுது கூட சில பிகேஸ்க்கு புத்தி வெளியில் அங்கே இங்கே அலைஞ்சிட்டு இருக்கு. போனது பாபா மீட்டுக்கு, பார்த்தா கடையில் டெய்லி ஒரு கடையில் போய் ஏதாவது ஒன்று வாங்கிட்டு இருப்பாங்க. ஏதோ ஒரு நாள் தேவைக்கு போகிறது வேறு விஷயம். அப்புறம் அங்கே போயிட்டு கேட்பாங்க, நாங்கள் வந்து பக்கத்தில் டூரு போனோம், இங்கே போகணும் அங்கே போகணும். புத்தி அப்போ வெளியில் இருக்குது. நம்ம வந்து பல பிறவிகள் 84 பிறவிகள் கழித்து கடவுளை சந்திச்சிருக்கிறோம் அப்படின்னா அப்போ எப்படி இருக்கணும்? ஆனால் ஒரு சிலர் அப்படி இருக்காங்க, டைம் வேஸ்ட் பண்ண மாட்டாங்க. மதுபன் வந்திருக்கிறோம், யோகா பண்ணணும், கிளாஸ் கேட்கணும், யோகா பண்ணணும், அப்படி இருப்பாங்க. இந்த ஒரு சிலர் அப்படியும் இருக்கிறாங்க. என்ன பண்ணணும்? கடைக்கு போகணும், ஊர் சுற்றி பார்க்கணும், அங்கே போகணும் இங்கே போகணும், அப்படியும் இருக்காங்க. இவங்களும் பிகே தான், அவங்களும் பிகே தான். பாபா ஒன்றும் சொல்ல மாட்டார், பதவியில் கை வச்சிடுவார். இங்கு படங்களுக்கு முன்னால் அமர்ந்து விடுங்கள். எவ்வளோ படம் இப்போலாம் பாருங்கள். கீழேயே 4 இந்த 3 தாதி, இப்போ 4வது தாதி கூட பண்ணிகிட்டு இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஜீவ சமாதி மாதிரி வச்சுருக்காங்க. அவ்வளோ பவர்ஃபுல் வைப்ரேஷன் இருக்குது. பாபா ரூமில் இருக்கிற மாதிரி தாதிங்களுடைய அந்த நினைவு சின்னம் சமாதி இருக்கிற இடத்துல இருக்குது. அவ்வளோ நல்லா இருக்குது. அங்கே போய் யோகா பண்ணலாம், பாபா ரூமில் போய் யோகா பண்ணலாம், கிளாஸ் கேட்கலாம், கொஞ்ச நேரம் ரெஸ்ட்டும் எடுக்கலாம். இப்படி தானே மதுபனில் டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். கடைக்கு போனோம், ஊர் சுற்றணும், அதுக்காக மதுபன் போகிறோம். உங்களுடைய புத்தி இதில் மும்முரமாக இருக்கணும். யோகா பண்ணுறதில்ல காலச்சக்கரம் பற்றி, ஏணிப்படி, இதை வச்சு நாம் எப்படி மற்றவங்களுக்கு புரிய வைக்கணும் அப்படிலாம் திங்க் பண்ணணும். சத்தியுகத்தில் மிகவும் குறைவான மனிதர்கள் தான் இருப்பார்கள் என்று கூறுங்கள். இப்பொழுது ஏராளமான மனிதர்கள் இருக்கின்றார்கள். நான் பிரம்மாவின் மூலமாக புதிய உலகத்தினை ஸ்தாபனை செய்து கொண்டே இருக்கின்றேன் மற்றும் பழைய உலகத்தின் விநாசம் செய்ய வைக்கின்றேன் என்று சிவ தந்தை கூறுகின்றார். அதுபோல் அமர்ந்து பயிற்சி செய்ய வேண்டும். காட் அப்படின்னா G ஃபார் ஜெனரேட்டர், O ஃபார் ஆப்ரேட்டர், D ஃபார் டிஸ்ட்ராயர். கடவுள் என்ன செய்கிறாரு? படைத்தல், காத்தல், அழித்தல் 3 வேலையுமே செய்கிறாரு. புது உலகத்தை படைக்கிறாரு, பழைய உலகத்தை அழிக்கிறாரு, அப்புறம் அந்த புது உலகத்தை காப்பாற்றவும் செய்கிறாரு. நான்
பாபா சொல்றாரு, இதெல்லாம் மற்றவங்களுக்கு சொல்லுங்க. நமது வாயை நாமாகவே திறக்க வேண்டும். உள்ளுக்குள்ள என்ன நடக்கின்றதோ அது வெளியில் கூட வர வேண்டும். நீங்கள் ஒன்றும் ஊமை இல்லைல்ல, ஊமையே பேச வைக்கக்கூடியவர் இறைவன் அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம ஞானத்தை பேசலாம், தேவையில்லாத விஷயங்களை பேச வேணாம், ஆனால் ஞானத்தை பேசலாம்ல. தானே வீட்டில் அடித்து கொள்வதற்கு வாய் திறக்கின்றத ஞானம் கூறுவதற்கு திறப்பதில்லையா என்ன? சில பேர் ஞானத்தை சொல்லுங்கன்னா சொல்ல மாட்டாங்க. நாங்கள் எனக்கு பேச வராது அப்படின்வாங்க. வீட்டில் சண்டையே நடக்கும். அப்படி சண்டை போடுறாங்க வீட்டில். பாபா வீட்டில் வந்து கோர்ஸ் எடுங்கன்னா எனக்கு பேச வராதுன்னு சொல்கிறாங்க. இதை பாபா நம்பிட்டார். படங்கள் எல்லாருக்குமே கிடைக்கிறது. சரி, நம்ம வீட்டில் இருக்கிறவங்களுக்காக நன்மை செய்யலாம்ல அப்படின்ற தைரியம் வர வேண்டும். உங்களது அறையை பாபாவுடைய இந்த படங்களால் அலங்கரிச்சுக்கோங்க வீட்டில். அப்போ வர்றவங்க எதாவது கேட்பாங்கள்ல, அப்போ நீங்கள் சொல்லலாம். நீங்கள் அப்போ பிஸியாக இருக்கோம்ல, அப்போ உங்கள் வீடே ஒரு நூலகம் போல் நடமாடும் லைப்ரரியாக மாறிடும். மற்றவங்களுக்கு நன்மை செய்கிறதுக்காக படங்கள் ஆகியவற்றை மாட்டி வைக்க வேண்டும். யார் வந்தாலும் அவங்களுக்கு புரிய வைங்க. உங்களால் நிறைய சேவை செய்ய முடியும். சிறிதளவு கூட கேட்டாலும் அவங்க உங்களுடைய பிரஜைகளாக ஆகிவிடுவார்கள். பாபா இவ்வளவு முன்னேற்றத்திற்கான யுக்திகளை கற்றுத்தருகின்றார். தந்தையை நினைவு செய்தீர்கள் என்றால் உங்களுடைய பாவங்கள் அழியும். மற்றபடி கங்கையில் போய் ஒரேடியாக மூழ்கிட்டா கூட விகர்மங்கள் விநாசம் ஆகாத. இவை எல்லாம் குருட்டு நம்பிக்கையாகும். ஹரித்வாரத்தில் மொத்த அசுத்தமும் போய் கங்கையில் விழுகின்றது. கடலில் அவ்வளோ அசுத்தம் பாய்கின்றது. நதிகளில் கூட குப்பைகளை போடுறாங்க இந்த காலத்து மனுஷங்க. அது ஹரித்வாராவது பரவாயில்ல, ஆனால் ரிஷிகேஷுக்கு ஹரித்வார் கொஞ்சம் மோசம். ஹரித்வாருக்கு காசி அப்படி இருக்குது. என்ன பண்ணுறது? நம்மளும் கொஞ்சம் கோஆப்ரேஷன் பண்ணணும்ல. குப்பைகளெல்லாம் அதில் நதியில் போய் போடுறதுக்காக குப்பைங்க இருக்குது. பாபா சொல்கிறாரு, அதன் மூலமாக எப்படி பாவனமாக முடியும்? மாயை அனைவரும் எல்லாரையுமே முற்றிலும் அறிவிலியாக ஆக்கிவிட்டது. என்னை நினைவு செய்யுங்கள் என்று சிவ தந்தை குழந்தைகளுக்கு கூறுகின்றார். ஹே பதித பாவனரே வாருங்கள் என்று உங்களுடைய ஆத்மா அழைக்கின்றது அல்லவா? இப்போ பாப்பகட்டேஸ்வர் ஈஸ்வர் தானே, அவரை நினைச்சாதான் பாவங்கள் நீக்கப்படும். அவர் உங்களுடைய சரீரத்தின் லௌகீக தந்தையாக இருக்கின்றார். சரீரத்தோட அப்பா சொல்றார், அவரை நினைச்சாலாம் பாவம் போகாது, ஆத்மாவுடைய தந்தையை நினைச்சாதான் பாவம் போகும். பதித பாவனர் ஒரே ஒரு சிவ தந்தை ஆவார். இப்பொழுது நாம் அந்த பாவனமாக ஆக்கும் சிவ தந்தையை நினைவு செய்கின்றோம். ஜீவன் முக்தி அளிக்கும் வள்ளல் இறைவன் ஒருவரே ஆவார், வேறு யாருமே கிடையாது. இவ்வளவு எளிதான விஷயத்தில் ரொம்ப ஈஸியாக பாபா சொல்கிறாரு. இந்த விஷயத்தின் பொருளை கூட யாருமே புரிந்து கொள்வது இல்லை. நல்லது, இனிமேலும் இனிமையான காணாமல் போய் கண்டு எடுக்கப்பட்ட குழந்தைகளுக்கு தாய் தந்தை பாப் தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் நமஸ்காரம். ஆன்மீக தந்தைக்கு ஆன்மீக குழந்தைகளின் நமஸ்காரம். தாரணைக்கான முக்கிய சாரம். முதல் பாயிண்ட், வாயிலிருந்து ஞான ரத்தினங்களை வெளிப்படுத்துவதற்கான பயிற்சி செய்ய வேண்டும். ஒரு பொழுதும் வாயிலிருந்து முள் அல்லது கற்களை வெளிப்படுத்தக்கூடாது. தனக்கு மற்றும் வீட்டிற்கு நன்மை செய்வதற்காக வீட்டினை படங்களால் அலங்கரிக்க வேண்டும். அதன் மீது ஞான சிந்தனை செய்து மற்றவர்களுக்கு புரிய வைக்க வேண்டும். மும்மரமாக அதில் இருக்க வேண்டும். இரண்டாவது பாயிண்ட், தந்தையிடம் ஆசீர்வாதம் வேண்டுவதற்கு பதிலாக
அவரது சிறந்த வழிப்படி நடக்க வேண்டும். சிவ பாபாதான் நன்றிக்குரியவர், எனவே அவரைத்தான் நினைவு செய்ய வேண்டும். நான் பாபாவிற்கு இவ்வளோ கொடுத்தேன் அப்படின்ற அபிமானம் வரக்கூடாது. வரதானம். பாப் சமான் ஸ்திதி மூலமாக சமயத்தை அருகாமையில் கொண்டு வரக்கூடிய தத்தத்துவம் என்ற வரதானத்தை பெற்றவர் ஆகுக. என்னுடையது என்பதை அழிப்பது என்றால் பாப் சமான் ஸ்திதியில் நிலைத்திருப்பது ஆகும். சமயத்தை சமீபத்தில் கொண்டு வருவது ஆகும். எங்கே தன்னுடைய தேகம் மற்றும் தன்னுடைய ஏதாவது ஒரு பொருளை என்னுடையது என்று இருக்கின்றதோ, என்னுடைய உடல் என்னுடைய பொருள் என்று இருக்கின்றதோ, அங்கே சமம் ஆகுவதில் சதவிகிதத்தில் வந்து விடுகின்றோம். என்னுடையதெல்லாம் உன்னுடையது. இந்த தேகம் முதற்கொண்டு தேகத்தின் அனைத்து சம்பந்தம் பொருட்கள் எல்லாமே ஈஸ்வரா அர்ப்பணம் பண்ணிட்டோம்னா பாப் சமான் ஆகிறது ஈஸி. இல்லை என்னுடையது நினச்சோம்னா அங்கே பர்சன்டேஜில் வந்துடுறோம். இது குறைபாடு ஆகும். அப்படிப்பட்ட குறைபாடு உள்ளவர்கள் ஒரு பொழுதும் பர்ஃபெக்டாக சம்பூர்ணமாக ஆக முடியாது. பர்ஃபெக்ட் ஆக வேண்டும் என்றால் தந்தையின் அன்பில் சதா லவ்லீன் ஸ்திதியில் இருக்க வேண்டும். சதா அன்பில் லவ்லீனாக இருப்பதனால் சகஜமாகவே பிறரையும் கூட தனக்கு சமமாக மற்றும் தந்தைக்கு சமமாக ஆக்க முடியும். பாப் தாதா தன்னுடைய அன்பான மற்றும் அன்பில் மூழ்கி இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு சதா தத்தத்துவம் என்ற வரதானத்தை கொடுக்கின்றார். தத்தத்துவம் அப்படின்னா தன்னை போல நீங்களும் ஆகுங்க, பாப் சமான் ஆகுங்க அப்படின்னு வரம் கொடுக்குறாரு. யாருக்குன்னா அன்பில் மூழ்கி இருக்கிற குழந்தைங்களுக்கு. ஸ்லோகன் சொல்கிறார், ஒருவர் மற்றவருடைய சிந்தனைகளுக்கு மரியாதை கொடுத்தீர்கள் என்றால் சுயத்தினுடைய ரெக்கார்டு பதிவேடு நல்லதாக இருக்கும். மற்றவங்களுடைய கருத்துக்களை சொல்ல வராங்க அப்படின்னா அதை காது கொடுத்து கேட்கணும். அவங்க என்னதான் சொல்ல வராங்க, மற்றவங்களுக்கு ரெஸ்பெக்ட் கொடுங்க அப்படின்னு சொல்கிறார். அப்போ உங்களோட ரெக்கார்டு நல்லா இருக்கும். நல்லது. ஓம் சாந்தி.